இந்த டேட்டிங் அப்ளிகேஷன்ஸ் அந்த பொண்ணு கரெக்டா சொல்லுச்சு. ப்ரமோஷன் பண்ண வேணாம்னு சொல்ல பேக் எண்ட்ல ஒரு ரிசர்ச் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப்கான ஆப் எல்லாம் ப்ரோமோட் பண்றீங்களே. எனக்கு உண்மையிலேயே அந்த பொண்ணை வந்துட்டு பாராட்டி ஆகணும் இந்த விஷயத்தை சொன்னதற்கு. அது ப்ராப்பரா எங்க போய் முடியும் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை ஃபேக் ரிலேஷன்ஷிப், எத்தனை கேர்ள்ஸ் வந்து சோஷியல் மீடியா மூலமா அபியூஸ் ஆகுறாங்க உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நிறைய பேர் நம்ம பாக்குறோம் ரொம்ப ஈஸியா நெருங்கி பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் தெரியாம கேட்கிறேன், அவ்வளவு காஞ்சி போய் கிடக்குறீங்களா? கேவலமா இல்ல, வெக்கமா இல்ல? அப்படியே நாய் மாதிரி சுத்துறது. காதலுங்கிறதும் இணை துணைங்கிறதும் தானா தேடி வரும். அதை விட்டுட்டு அப்ளிகேஷன் போய் தேடி அதனால எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இதற்கெல்லாம் வந்துட்டு ப்ரொமோஷன் பண்றவங்களை செருப்பால் அடிச்சா கூட தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா அந்த பொண்ணினுடைய சொல்லும் கூட செருப்பால் அடிச்ச மாதிரி தான் இருந்தது. நான் கண்டிப்பாக பாராட்டுறேன். இன்னும் நிறைய சொல்லலாம். இன்ஃபுளுசர்ங்கிற போர்வையில என்னென்னலாமோ அட்டூழியம் பண்றாங்க சார். நான் ஒரு விஷயத்தை ஏமாந்தேன். ஏன்னா நானும் கருப்பு இல்லையா? ஒரு பையன் வித்த ஒரு கிரீம் அதை நான் வாங்கி பூசினேன் சார். 1500 வாங்கினேன். ஆக்சுவலி நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் பாருங்க. நான் வந்து அப்போ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்த நேரத்துல அந்த கிரீம் வாங்கினேன். அதுல ப்ராடக்ட் டேட் இல்ல, எக்ஸ்பிரி டேட் இல்ல, எந்த கருமும் இல்ல, என்ன வந்துட்டு இதுல சேர்த்திருக்காங்க எதுவுமே தெரியல. பூசுங்கிறான். நைட் ஒரு கிரீம் காலையில ஒரு கிரீம்னு 2 கிரீம் இருக்கு. 2 கிரீம் 1500 சொல்லி கொடுத்தா பாத்துங்க. சத்தியமா சொல்றேன், அது துபாய் அப்படி சொன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா காஃபி பவுடர் வாட வந்துச்சு. உண்மையிலேயே அது என்ன கிரீம்னு கூட தெரியல. ஆனா நிறைய பேர் நான் பூசினா இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில எல்லாம் போய் பார்க்கும்போது அவங்க நேச்சுரலாவே அழகா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ அந்த வீடியோக்காக மேபி வந்து மூஞ்சு கழுவாம ஒரு டேக்கோ மூஞ்சு கழுவிட்டு ஒரு டேக்கும் போட்டாங்களாங்கிறது கூட எனக்கு தெரியல. எவ்வளவு ஏமாத்து வேலை நடக்குது பாருங்க. ஆனா மக்கள் ஏன் ஏமாறீங்க? என்னுடைய கேள்வி அதுதான். இப்ப நானே வந்துட்டு பகுத்தறிவை பற்றி பெரியார் சொல்லும் போது உன் சிந்தனைக்கு கூட அது பொருந்தலைன்னா அதை ஏத்துக்காதுன்னு சொன்னார். அதே மாதிரிதான் இப்ப நானே